வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக 3 நாள் பயணமாக நேற்று தமிழ்நாடு வந்துள்ள திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் திருப்பூர், மதுரை மற்றும் ராமநாதபுரத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளார். இன்று திருப்பூரில் நடைபெறும் பாராட்டு விழாவில் கலந்து கொள்ள உள்ளார். நாளை ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவிலும் குடியரசு துணைத் தலைவர் கலந்து கொள்ள உள்ளார். நாளை முதல் 2 நாள் பயணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் செல்ல உள்ளார். ஏக்தா நகரில் 1140 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதோடு வேறு பல திட்டங்களையும் தொடக்கி வைக்க உள்ளார். வரும் நவம்பர் 1ஆம் தேதி மலேசியாவின் கோலாலம்பூரில் நடைபெறும் ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொள்ள உள்ளார். புதுச்சேரியில் வரும் நவம்பர் 4ஆம் தேதி முதல் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி மேற்கொள்ளப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார். 24 ஆண்டுகளுக்கு பிறகு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் மண்புழு உரத்தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுகை மானிய விலையில் அமைப்பதற்கு விண்ணப்பித்தவர்களில் தகுதியான விவசாயிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களின் பெயர் பட்டியல் சமூக தணிக்கைக்காக உழவர் உதவியகங்களின் அறிவிப்பு பலகையில் வெளியிடப்பட்டுள்ளது. இப்பட்டியலில் ஆட்சேபனை இருப்பின் நவம்பர் 6ஆம் தேதிக்குள் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஹைலோ ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஜெர்மனியில் இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியாவின் S.M. சுப்பிரமணியன் மலேசியாவின் J.H. லியாங்கை எதிர்கொள்கிறார். ஆஸ்திரேலியா இந்தியா இடையேயான 5 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரின் முதலாவது போட்டி கான்பெராவில் இன்று பிற்பகல் 1:45 மணிக்கு தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.